எங்கே வந்து பசுமையாக இருக்கோ அங்கே தான் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. ஏன்னா பசுமையாக இருக்கிற இடத்துல தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது ஏன்னா வந்து ஒரு பெண் சுதந்திரத்துக்கு என்ன அடிப்படை அப்படின்னா, ஒரு பொண்ணு வேலைக்கு போணும். வேலைக்கு போனா மட்டும் தான் அந்த பெண் சுதந்திரமா இருக்க முடியும். அ அப்போ அந்த இடம் வந்து பசுமையா இருந்தா தான் அங்கே வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ள இடத்துல தான் அ பசுமையா இருக்கிற இடத்துல வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பசுமையா இல்லன்னா, அங்கே வேலைவாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன சும்மா தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், பெண்களுக்கு அங்க வந்து ஆண்கள எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. பெண்கள் வந்து வேற வழியே இல்ல, தங்களுடைய பிழைப்புக்காக ஏன்னா ஆண்கள் எங்க கஷ்டப்பட்டு வாழ்றாங்களோ, பசுமை இல்லாத இடங்கள்ல ஆண்களுக்கு வேலை இருக்காது. அப்படி வேலை இருந்தாலும், அது ஆண்கள் கைப்பற்றி விடுவார்கள். எங்க பசுமை இல்லையோ, எங்க வறட்சி நிலவுகிறதோ, அங்க வேலைவாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த குறைவான வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஆண்களுக்கு இடையில போட்டி நடக்கும். அந்த போட்டியில பெண்களால கலந்துக்க முடியாது. அப்போ ஆண்கள் தான் இருக்கிற வேலைவாய்ப்ப அவர்களே தட்டிச் செல்வார்கள். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்காது. அப்போ அங்க பெண்கள் வந்து வேற வழியே இல்ல. தன்னுடைய கணவனை, தகப்பனை அல்லது அண்ணன இப்படி எதிர்பார்த்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு மரியாதை கிடையாது. அவங்க ஒரு அடிமையாயிடுவாங்க. மத்தவங்கள எதிர்பார்த்து வாழும்போது, உணவுக்காக, பணத்துக்காக மத்தவங்கள எதிர்பார்த்து வாழும்போது அவங்க அடிமையாயிடுவாங்க. அப்ப எங்க வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? பசுமையா இருக்கிற இடத்துல தான். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி பக்கத்தில சவுந்தரபாண்டியபுரம். அப்ப என்னுடைய சின்ன வயசுல 7 வருஷமா மழையே கிடையாது. ஒரே வறட்சி. ஊர விட்டு காலி பண்ணலாம் அப்படி ஆண்களுக்கு வேலை இல்ல, பெண்களுக்கு வேலை இல்ல. சும்மா வெட்டியா உட்கார்ந்திருப்பாங்க. ஆண்கள் பீடி குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு மழை பெஞ்சது. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஒரு புயல்ல மழை பெஞ்சது. புயல் மழை வந்தது. எங்க பார்த்தாலும் தண்ணி. குளமெல்லாம் நிரம்பி போச்சு. அந்த மழை வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, கிணறுலாம் தர தெரிஞ்சது. 60 அடி ஆழம். அவங்க பாட்டுக்கு இன்னும் கிணத்துக்கு ஆழம் போட்டாங்க. ஆழம் எடுத்தாங்க. வெடியெல்லாம் வச்சு கிணத்த ஆழப்படுத்துனாங்க. 60 அடி. ஏற்கனவே 60 அடி. இன்னொரு 10 அடி. அப்போ கொஞ்சோண்டு தண்ணி வந்தது. இந்த மாரி நெறைய முயற்சி. தண்ணிக்காக ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டுலாம் போவாங்க. ஒரு ஊர்க்காரங்க எங்க ஊர தாண்டி இன்னொரு இடத்துக்கு நடுக்காட்டுல ஒரு அடி பைப்பு. அங்க தான் தண்ணி இருந்துச்சு. அங்க தண்ணி எடுக்கிறதுக்காக 2 ஊர்க்காரங்க வருவாங்க. வரிசையில கியூல நிப்பாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டோம் தண்ணிக்காக. அப்போ ஊர விட்டே காலி பண்ணி யாருக்குமே வேலை இல்ல. எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போனாங்க. அரேபியாவுக்கு சவுதி அரேபியா, தென் தமிழ்நாட்டுல அதுவும் திருநெல்வேலி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அந்த அரபு கண்ட்ரிக்கு போறதுக்கு காரணம் அங்க வறட்சியான பகுதி. அதனால தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வேலை இல்லாம எல்லாரும் சும்மா இருந்தாங்க. திடீர்னு 7 வருஷம் கழிச்சு பயங்கர புயல் மழை. ஊர காலி பண்ணிட்டு போலாம் அப்படிங்கும்போது புயல் மழை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, எல்லா குளமும் நிரம்பி போச்சு. 60 அடி, 70 அடி ஆழத்துக்கு தர தெரிஞ்ச கிணறெல்லாம் அப்படியே கைய விட்டு தண்ணி கோர்ற அளவுக்கு வந்துருச்சு. வாழ்க்கையில அந்த மாரி நாங்க பார்த்ததே கிடையாது. கைய விட்டா தண்ணிய அலம்பலாம். அந்த அளவுக்கு மேல வந்துருச்சு தண்ணி. அப்போ அந்த ஊரே ஒரே வேலை. எல்லாரும் உடனே மாடு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்லாம் களை பறிக்க அந்த மாரி போறது, தோட்டத்துக்கு போறது, ஆண்கள்லாம் நிலத்த உழுக போறது, எல்லாம் ஜோடி ஜோடியா மாடு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு ஒரே வேலை. அப்போலாம் டிராக்டர்லாம் பெருசா அப்போலாம் கிடையாது. இந்த ஏர் உழறது தான். காளை மாட்ட வச்சு உழறது. அப்போ ஆண்கள் பிஸி ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வீடு நல்ல சாப்பாடு, மக்கள் மகிழ்ச்சி, வேலைவாய்ப்பு. இப்படி பெண்களுக்கு வேலை, ஆண்களுக்கு வேலை அப்படின்னு அந்த மாரி. அதனால ஒரு பசுமையா இருக்கிற இடம், அப்போ எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு வறட்சி எப்படிப்பட்ட அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நான் காவிரி பாசன பகுதியில வ வ நான் பொறந்திருந்தேன்னா, ஒரு வறட்சியான பகுதியில உள்ள வாழ்க்கை முறை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு பசுமையான இடத்துல உள்ள வாழ்க்கை முறை பத்தி தான் எனக்கு தெரியும். ஏன்னா காவிரி பகுதிகள்லாம் காவிரி பாசன பகுதி எப்பவும் பசுமையா இருக்கும். அதனால பசுமை மட்டும் தான் எனக்கு தெரியும். வறட்சியான அனுபவங்கள் எனக்கு தெரியாது. நான் 2யுமே பார்த்தவன். 2யுமே அதன் உச்சகட்டத்தில போய் பார்த்தவன். வறட்சியின் உச்சகட்டத்தையும் பார்த்தவன் நானு. அ ஒரு பசுமையின் உச்சகட்டத்தையும் நான் பார்த்தவன். அந்த அளவுக்கு ஒரு பசுமை எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், வறட்சி மனித வாழ்க்கையில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமா சின்ன வயசுல நான் பார்த்துட்டேன். அந்த வகையில எங்க பசுமை இருக்கோ, அங்க தான் வேலைவாய்ப்புகள் தேவைக்கு அதிகமா இருக்கும். அப்போ பெண்கள் தங்களுக்கான வேலைவாய்ப்புகள பெறுவது எளிதா இருக்கும். பெண்கள் சும்மா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எங்க அப்போ பசுமையா இருக்கிற இடத்துல தான் வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ ஆண்களுக்கும், பெண்களுக்கும் சுதந்திரமாவும் இருப்பாங்க, சந்தோஷமாவும் இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அங்க அன்பு, பாசம்லாம் அதிகமா இருக்கும். வன்முறைகள் குறைவா இருக்கும். எங்க வந்து வறட்சி நிலவுகிறதோ, அங்க வந்து வேலைவாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். வேலைவாய்ப்புகளே கிடைக்காது. அந்த குறைவான வேலைவாய்ப்பை பெறுவதற்கு ஆண்களுக்கு இடையில ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில பெண்கள் விலகிருவாங்க. வேற வழி இல்ல. அப்ப பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாம போயிரும். அப்படி இருக்கும்போது
பெண்கள் அடிமையாகி விடுவார்கள். அவர்கள் இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. தனது கணவனையோ, தனது பிள்ளைகளையோ, தனது அப்பாவையோ, அண்ணனையோ, தம்பியையோ எதிர்பார்த்து வாழும்போது அவங்க அடிமையாயிறாங்க. மரியாதை இல்லாம போயிருது. அவங்க ஒரு பாரமா, சுமையா மாற ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். பெண்களுக்கு மரியாதை இல்லாம போகும். அதனால வறட்சியான பகுதியில நம்ம என்னைக்குமே வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல சவுதி அரேபியால இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வசதியா வாழ்றாங்கன்னா, அங்க பெட்ரோல் கிடைக்குது. அது இப்ப தானே. ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வறட்சி ராஜஸ்தான் பாருங்க. அதெல்லாம் வறட்சியான பகுதி. அப்புறம் தென் தமிழ்நாடு எங்க ஒரு பகுதி இதெல்லாம் முன்னாடி. அப்புறம் ராஜஸ்தானு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அரேபிய பகுதி. இதெல்லாம் வறட்சி. அப்புறம் ஆப்பிரிக்கால இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அடிமையா தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற வேலைவாய்ப்புகள வந்து இப்ப பாலைவனத்தில சவுதி அரேபியா அவங்களோட வேலையே என்னன்னா, அவங்க பகுதியில உணவெல்லாம் கிடைக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு படையெடுத்து வருவாங்க. முகலாயர்கள் ஏன் இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க? இங்க ஜெயிச்சுட்டு இங்கேருந்து என்னத்த எடுத்துட்டு போனாங்க? நகைகள எடுத்துட்டு போனாங்க. அத்தோட தானியத்தையும் எடுத்துட்டு போனாங்க. இங்க மூட்டை மூட்டையா நாம வந்து நல்ல பசுமையான பகுதி, இந்திய பகுதி. அப்ப அங்க இருக்கிற மூட்டை மூட்டையா நம்ம உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிற நெல், கோதுமை இதெல்லாம் அதெல்லாம் கூட அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க பாலைவன பகுதியில இருக்காங்க. அப்ப அவங்க படையெடுத்து வர்றதுக்கே காரணம் என்னன்னா, இந்த மாரி உணவ கொள்ளையடிக்கிறது தான். பெரும்பாலும் போர்கள் அன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல நடந்ததுக்கு காரணம், இந்த உணவை கொள்ளையடிப்பதற்காக தான் போர்கள்லாம் நடைபெற்றிருக்கு. அப்படின்னா, வறட்சியான பகுதியில இருக்கிறவங்க, ஒரு நல்ல சிந்தனையோடயே அவங்க இருந்திருக்க முடியாது. பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் இருக்காது. தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ, அவங்க தண்ணி குடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து உணவுகள பகிர்ந்து உண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கே தண்ணி இல்ல, அவங்களுக்கே உணவு இல்ல. அப்ப நல்ல பண்புகள் வராது. அங்க அன்பு, பாசம் இருக்காது. வறட்சியான பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அன்பு, பாசம் இருக்காது. அதனால பசுமையா இருக்கிறாங்க பாருங்க. தாராளமா உணவு இருக்கு, தாராளமா தண்ணி இருக்கு. உங்களுக்கு தாகம் இருக்குதா, இந்தா தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது எங்க பசுமையான பகுதியில தான். அவங்களுக்கு தான் அந்த நல்ல எடுக்கணும், திருடணும் அப்படிங்கிற எண்ணம், பிறர்ட்டருந்து பறிக்கணும், பதுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்ப பசுமையான பகுதிகள்ல நம்ம வாழணும். அங்க தான் பெண்கள் பெண்கள் சுதந்திரமா இருக்க முடியும், ஆண்கள் சுதந்திரமா இருக்க முடியும். அங்க தான் அன்பு, பாசம் இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும். வறட்சியான பகுதிகள்ல வாழாதீங்க. 2040ல இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போது. அதன் பிறகு சவுதி அரேபியா இந்த மாரி அரேபிய பாலைவனங்கள காலி பண்ணிடுங்க. அங்கெல்லாம் இப்பவே இந்த அரேபிய பாலைவனத்திலேயும் மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சி ஏதாவது மேற்கொள்ளுங்க. ஏன்னா, சீனாவுல அத பண்றாங்க. அங்க இருக்கிற பாலைவனங்கள்ல மரங்கள வளர்க்குறாங்க, பசுமையா மாத்துறாங்க. இப்ப அந்த வேலைய பாருங்க. ஏன்னா 2040 இன்னும் 20 வருஷம் தான் உங்களுக்கு 17 வருஷம் தான் டைம் இருக்கு. 15 வருஷம் தான் டைம் இருக்கு. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. இந்த அறிவியல் தொழில்நுட்பம்லாம் நம்ம கைய விட்டு போப்போது. இது அதுக்கப்புறம் நம்ம எந்த மாற்றத்தையும் இந்த பூமியில செய்ய முடியாது. இப்ப நீங்க என்னென்ன மாற்றம்லாம் அப்புறம் வந்து புதிய உலகத்துக்கு நம்ம 2040க்கு அப்புறம் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போப்போறோம். அந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கைக்கு ஒரு வரைபடம். எப்படி நம்ம வாழணும்? சரிசமமா அந்த வாழ்விட வரைபடம்னு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வரைபட வடிவமைப்பு. இயற்கையோடு இணைஞ்சு நாம எப்படி சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு, பெண் சுதந்திரத்தை, பெண் பாதுகாப்பை, மகிழ்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு எப்படி வாழ முடியும்? சண்டை சச்சரவு இல்லாம ஒரு பொது உடைமை, அனைவருக்கும் சமமான விளைநிலம், ஒவ்வொருவருக்கும் 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். இப்படி அற்புதமான ஒரு கூட்டு குடும்பமா வாழ்வதற்கு, நிலையாக ஒரு இடத்தில் வாழ்வதற்கு அதற்கான விதிமுறைகள் 2 குழந்தைக்கு மேல பெறக்கூடாது. அப்ப மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இப்படிப்பட்ட விதிமுறைகள் அடங்கிய வரைபடம் என்னிடம் இருக்கிறது. சீக்கிரம் இன்னும் 15 வருஷம் தான் இருக்கு. நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போது. புதிய உலகத்துக்கு நம்ம போப்போறோம். அதுதான் மனித இனத்தின் நோக்கம். அந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்வது தான் நமது நோக்கம். அந்த உலகத்தில வாழ்வதற்கான வரைபடம் என்னிடத்தில் இருக்கிறது. புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அது ரொம்ப எளிது. நமக்கு தேவை விழிப்புணர்வு மட்டும் தான். நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் நன்மை, இல்லை என்றால் இல்லை.